வணக்கங்க. ஹரக்ஸ் செல்லுங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம்னா, இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து வந்து 4th T20 நடந்தது புனேல. அத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். அ அதாவது வந்து 5 மேட்ச் கொண்ட சீரிஸ்ல வந்து நம்ம வந்து 2 ஜெயிச்சிட்டோம். இங்கிலாந்து வந்து 1 ஜெயிச்சிச்சு. 4th வந்து புனேல நடந்தது. சரி இதில வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம்னா சீரிஸ் ஜெயிச்சுருவோம். ஸோ அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இன்னொரு மேட்ச் டிசைடிங் மேட்ச் வந்து இன்னொன்னு 5th மேட்ச்ல பார்க்கலாம். அப்படிங்கிறப்ப நேற்று ரொம்ப வந்து டஃப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சீரிஸ் தோக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க விளையாடுவாங்க. நம்மளும் வந்து சீரிஸ் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப விளையாடுவோம். ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு பார்த்தோம். அது எதிர்பார்த்தபடியே வந்து நல்லா அது மாரி தான் இருந்தது. இதில ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் எப்போதுமே வந்து ஸ்கை தான் வந்து டாஸ் வின் பண்ணுவாரு. நேத்து வந்து பட்லர் வந்து டாஸ் வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணோனே ஃபர்ஸ்ட்டு அவர் வந்து ஃபீல்டிங் சொல்ட்டாரு. நம்மள வந்து பேட் பண்ண சொல்ட்டாரு. நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து நம்ம தான் டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்கள பேட் பண்ண சொல்லுவோம். இன்னைக்கு வந்து நம்மள பேட் பண்ண சொல்ட்டாரு. ஸோ அது பிரகாரம் வந்து சரி போனாங்க. இது வந்து 3 சேஞ்சஸ் நம்ம பண்ணியிருந்தோம். யாருன்னா வாஷிங்டன் சுந்தர், ஷமி, ஜுரேல் 3 பேரையும் வந்து எடுத்துட்டு அதுக்கு பதில் வந்து ரிங்கு சிங், அர்ஷதீப் சிங், சிவம் துபே 3 பேரையும் நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். அவங்க சைடில் வந்து வுட்டை மட்டும் எடுத்துட்டு மெஹமூட மட்டும் கொண்டு வந்துட்டாங்க பவுலிங்க்கு. இந்த சேஞ்சஸ் தாங்க. இதில் வந்து நம்மளை வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ண சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல் வந்து அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் வந்தாங்க. அதுலேயும் வந்து ஆஸ் யூஷுவல் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஓவர்லேயே வந்து மெஹமூட் வந்து ஃபஸ்ட்டு போடுறாரு. அவர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் இந்த சீரீஸ்லேயே ஃபஸ்ட்டு இப்போ தான் பவுலிங்க்கு வந்திருக்கிறாரு. அவர் பவுல் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வந்து சாம்சன் வந்து அவுட் ஆகிட்டு அதில் ஒரு ரன் தான் எடுத்துகிட்டு அவுட் ஆகிட்டார். ஆஸ் யூஷுவல் எப்போதும் எந்த ஷாட் எடுத்து அடித்து அவுட் ஆவாரோ அதே மாதிரி அவுட் ஆகிட்டார். அப்புறம் அடுத்து வந்து திலக் வர்மா வந்துட்டார். திலக் வர்மா எப்போதும் வந்து ஒரு 4th 5th தான் வருவார். இன்றைக்கி 1 டவுன்லேயே வந்துட்டார். 3rd வந்துட்டார். வந்தோன்னே அவர் கொஞ்சம் பொறுப்பாக விளையாடுவார். எப்பவுமே எப்படி ஏன்னா புது பவுலர் வேறு. ஸோ அவங்க எப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நம்ம விளையாடுவோம். எடுத்தோடனே பெரிய ஷாட்டுக்கு போக மாட்டோம். ஆனால் ஃபஸ்ட்டு பால்லே பெரிய ஷாட்டுக்கு வந்து இறங்கி வந்து அடித்தார். அப்படியே வந்து கேட்ச் ஆஃப் போயிடுச்சு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா திலக் வர்மா அப்படி பண்ண மாட்டார். கொஞ்சம் பொறுப்பாக விளையாடுவார். நேத்தியே ஒசுமு பவர் பிளேயில் நல்லா அடிக்கணும்னு நினச்சி அடித்தாரா என்னன்னு தெரில. அது வந்து கேட்ச் போயிடுச்சு. அவுட் ஆகிட்டார். ஸோ அடுத்து வந்து ரொம்ப ஷாக்கிங் வந்து டக் அவுட் அவர். அடுத்து வந்து சூரியகுமார் யாதவ் வந்தார். வந்துட்டு அவரும் வந்து ஒரு 3 பால் ஃபேஸ் பண்ணார். மெஹமூட் பால்லே தான் பவுலிங்லேயே தான் 3 பால் ஃபேஸ் பண்ணிட்டு ரன்னே எடுக்க முடியல. ஸோ மெய்டன் ஆகக்கூடாது. லாஸ்ட் பால் வந்து மெய்டன் ஆகக்கூடாது. ஏன்னா 5 பாலில் வந்து ரன்னே வரல. ஸோ மெய்டன் ஆகக்கூடாதுன்னு நினச்சாரா என்னவோ தெரில. ஒரு ஷாட் அடித்தார். அது பக்கத்துலேயே வந்து மிடான்லேயே வந்து கேட்ச் போயிடுச்சு ஸ்கைக்கு. ஸோ அவரும் வந்து டக் அவுட். ஸோ பார்த்தீங்கன்னா 2 ஓவரில் 12 ரன்னுக்கு வந்து 3 விக்கெட் போயிடுச்சு. மெயினான விக்கெட்ஸ்லாம் போயிடுச்சு. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா அது எப்படி போகுது சில ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்ம இதில் எப்போவுமே ஃபஸ்ட்டு விக்கெட்லாம் போனால் கூட ஐபிஎல் எல்லாத்தையுமே ஒரு 2 பேர் இருந்து பார்ட்னர்ஷிப் கொடுத்து நல்லா எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ யார் பார்ட்னர்ஷிப் போட போகிறா, யார் 2 பேர் விளையாட போகிறான்னு யோசனையாக இருந்தது. அடுத்து வந்து அபிஷேக் சர்மா இருந்தார், ரிங்கு சிங் 2 பேரும் வந்து ஓரளவு நல்லாவே விளையாண்டாங்க. அந்த கொஞ்சம் பயம் இல்லாமல் நல்லா அடித்து விளையாண்டு ஓரளவு வந்து பார்ட்னர்ஷிப் இருந்தது. அதில் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் அவுட் ஆகிட்டார். அபிஷேக் சர்மா வந்து அவுட் ஆகிட்டார். அவர் அவுட் ஆனோன்னா வந்து ரஷீத் பாலில் வந்து அவுட் ஆகிட்டார். அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா அப்புறம் அடுத்த வந்து ரிங்கு சிங்கும் அவுட் ஆகிட்டார். ஸோ எப்படின்னா 79 ஃபார் 5 இருந்ததுங்க. 5 விக்கெட் போச்சு. 79 ரன் தான். இப்போ யார் கிரீஸில் இருக்காருன்னா ஹர்திக் பாண்டியாவும் சிவம் துபே வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஸ்பின் வந்து நல்லா அடிப்பார்னு எப்படியும் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து அதில் ரஷீத்தை வந்து எப்படி ஒரு ஃபேஸ் பண்ண போகிறான்னு ஒரு யோசனையாக இருந்தது. அதே மாதிரி வந்து 2 பேருமே நல்லாவே விளையாண்டாங்க. நல்லா பயம் இல்லாமல் நல்லா 4 6 நல்லாவே அடித்தாங்க. அதுவும் வந்து ரஷீத் பாலில் வந்து போன தடவையில் வந்து சுத்தமாக 4 6 அடிக்க முடியலன்னு சொன்னாங்க. ஆனால் துபே வந்து நல்லாவே வந்து ஈஸியாக அடித்தார். 4 6 நல்லா அடித்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷீத் வந்து இந்த தடவை 35 ரன்ஸ் கொடுத்துருந்தாருங்க. எப்போது வந்து கம்மியாக தான் கொடுப்பாரு. போன தடவை 15 ரன் தான். ஆனால் துபே அடித்ததுனால 4 ஓவரில் வந்து 1 விக்கெட் தான் எடுத்திருந்தாரு. 35 ரன் கொடுத்துட்டார். ஸோ அவரே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். ஒரு மாதிரி இப்படி அடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் பாலில் அடிக்க மாட்டாங்க. அவர் நல்லா போடுவார் பர்ஃபெக்டாக. ஸோ நல்லா அடித்து 2 பேரும் ரொம்ப நல்லா விளையாண்டு 2 பேருமே 50 போட்டாங்க. ஹர்திக் 50 போட்டார். அப்புறம் 50 போட்டதுக்கு அப்புறம் அவுட் ஆகிட்டார் அவர். அப்புறம் அக்ஷர் பட்டேலும் அர்ஷதீப் சிங்கும் வந்தாங்க. அவங்க பெருசாக விளையாடல. ரொம்ப பெரிய ஷாட்டுக்கு போய் அவங்களும் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து துபே வந்து 53 எடுத்து லாஸ்ட் பால் வந்து ரன் அவுட் ஆகிட்டார். இந்த லாஸ்ட் பாலில் வந்து ரன் அவுட் ஆகிட்டு அவர் வந்து 53 அவரும் 53 ஹர்திக்கும் 53. ஸோ இந்தியா வந்து எவ்வளோ எடுத்ததுன்னா 181 ஃபார் 9. ஸோ வந்து அவங்களுக்கு 182 வந்து டார்கெட்டாக வச்சுருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. துபைலாம் வந்தப்பறம் அவ்வளோ நல்லா அது பார்க்குறப்ப ஹர்திக்லாம் பார்க்குறப்ப மேட்ச் வந்து முதல்ல டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாண்டதுன்னு சொல்லியிருப்பேன் நான் கூட. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ அழகாக விளையாண்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ அது மாதிரி விளையாண்டு முடிஞ்சிச்சு. 181 எடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து வந்து இங்கிலாந்து வந்து பேட்டிங்க்கு வந்தாங்க. பேட்டிங்க்கு வந்தோன்னே ஃபஸ்ட்டே வந்து எடுத்தோன்னே
அர்ஷதீப்பும் ஹர்திக்கும் தான் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் ஆரம்பித்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே விளையாட ஆரம்பிச்சு ஒரு 10 ரன் ரேட்லேயே விளையாண்டாங்க. 2 பேரும் டக்கெட்டும் சால்ட்டும் வந்து ஓப்பனிங் வந்தாங்க. வந்து 2 பேருமே நல்லா அடிச்சு, டக்கெட்டில் நல்லா அடிச்சார். அடித்து விளையாண்டாங்க. ஸோ அவங்க 10 ரன் ரேட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க நல்லா எடுத்துருவாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பவர் பிளேயில் வந்து என்னாச்சுன்னா, பவர் பிளேலேயே வந்து ஸ்பின்னர்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அக்ஷர் பட்டேல், பிஷ்னாய், அப்புறம் வந்து வருண் சக்கரவர்த்தி 3 பேருமே பவர் பிளேயில் போடவே மாட்டாங்க. 3 பேருமே பவர் பிளேயில் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து அதுலேயும் அடித்தாங்க. அடிச்சுட்டு கடைசியில் பவர் பிளேயில் வந்து லாஸ்ட்டில் வந்து பிஷ்னாய் பால் வந்து டக்கெட் வந்து அவுட் ஆகிட்டார். அவுட் அதுக்கப்புறம் வந்து சால்ட்டும் பட்டரும் விளையாண்டாங்க. அதில் பட்லரு சால்ட்டும் பட்லரும் விளையாண்டாங்க. அடுத்து வந்து சால்ட் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பட்லரும் வந்து 2 ரன்லேயே அவுட் ஆகிட்டார். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டு. ஸோ அவங்க வந்து 67 ஃபார் 3 இருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஹோப் இருந்தது. பரவாயில்ல, நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அதுக்கப்புறம் வந்து ப்ரூக்கும் லிவிங்ஸ்டனும் விளையாண்டாங்க. இதில் வந்து ப்ரூக் வந்து இந்த இதில் வந்து சரியாகவே அவ்வளோ விளையாட மாட்டேன். ஏதோ ஒரு மேட்ச் நல்லா விளையாடுவார். இன்றைக்கி நல்லா அடிச்சார். அவர் அடிக்கிற பக்கமே வின் பண்ணுற மாதிரி நிறைய 4-6 ஈஸியாக அடிக்கிறது 4 மாதிரியே இருக்காது. நல்லா 4 போடும். இப்படி அடிக்கிறப்ப கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸ்பின்னு எல்லாம் போட்டு விட்டு பார்த்தாங்க, முடியல. அப்போவே என்னன்னா கன்கஷன் சப்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷித் ராணா வந்தார். அந்த அந்த மேட்ரு என்ன சொல்லிட்டு கடைசியில் நம்ம பார்க்கலாம். கன்கஷன் சப்ஸ்டிடியூட் என்னங்கிறத நம்ம கடைசியில் பேசலாம். அது சின்ன பிரச்சனை வேறு, அதை அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஹர்ஷித் ராணா வந்தால் துபேக்கு பதில் கன்கஷன் சப்ஸ்டிடியூட்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து 20th ஓவர் போடுறப்ப அந்த லாஸ்ட்டு 20th லாஸ்ட் பாலுக்கு பால் வந்து இவர் ஓவர்டன் பவுல் பண்ணுறப்ப பவுன்ஸ் ஆகி வந்து இவர் ஹெல்மெட்டில் நல்லா அடிச்சிச்சு இவருக்கு துபேக்கு. அப்புறம் வந்து ஃபிசியோவில் டாக்டர்லாம் வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் லாஸ்ட் ஒரு பால் மட்டும் விளையாண்டு முடிச்சுட்டு. ஸோ அதில் வந்து கன்கஷன் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு பதில் வந்து ரீப்ளேஸ் ஆன ஹர்ஷித் ராணா வந்தார். அவர் வந்து பவுலர் தெரியும் உங்களுக்கு. அவர் பவுல் பண்ணி அது மாதிரி பவுல் பண்ணி இவர் நல்லா அடித்தார். ப்ரூக்கு நல்லா அடித்தார். அப்புறம் லிவிங்ஸ்டன் அவுட் ஆகிட்டார். இது மாதிரி போயிட்டு கடைசியில் என்னாச்சுன்னா அவங்களுக்கு 15 ரன் டிஃபரன்ஸில் வந்து ஹர்ஷித் ராணா வந்து 3 விக்கெட் எடுத்தார். ஸோ இதில் வந்து வந்து 15 ரன் டிஃபரன்ஸில் வந்து இங்கிலாந்து வந்து தோத்துட்டதுக்கப்புறம் இல்லை மேன் ஆஃப் த மேட்ச் வந்து துபே கொடுத்தாங்க. இதில் வந்து இந்த கன்கஷன் சப்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். அது பிரச்சனை என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். அதாவது கன்கஷன் சப்ஸ்டிடியூட்னா நம்ம வந்து இந்த ஹெல்மெட் போட்டு தான் விளையாடுவாங்க. இருந்தாலும் பால் வரப்போ அது பவுன்ஸ் ஆகியோ எப்படியோ வந்து பால் ஹெல்மெட்லேயோ கழுத்துலையோ இந்த காதில் எதுலேயோ இந்த கழுத்துக்கு மேலே எங்கே வேணால் அடிபட்டாலும் ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரு. அது மாதிரி அடிபட்டால் அவங்களால விளையாட முடியாமல் போயிடும். ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஆகிடும், கன்கஷன் ஆகிடும் சொல்லிட்டு ஐசிசி என்ன பண்ணாங்க, 2019 வந்து அந்த ஒரு புது ரூல் கொண்டு வந்தாங்க. அது மாதிரி அவங்க விளையாட முடியாது போனால் லைக் ஃபார் லைக் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி யார் வந்து கொஞ்சம் விளையாட முடியாமல் ரொம்ப ஒரு கன்கஷன் ஆகிட்டோ அவங்கள மாதிரியே வந்து அதாவது வந்து அவங்க பேட்ஸ்மேன்னா அதுக்கு ஈக்குவலாக பேட்ஸ்மேனு, அவங்க பவுலர்னால் ஈக்குவலாக பவுல், ஆல்ரவுண்டர்னா ஈக்குவலாக வந்து ஒருத்தர் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வந்து ரெஃபரி வந்து ஓகே சொல்லணும். யாரை கொண்டு வரேன்னு சொன்னாலும் ரெஃபரி ஓகே சொல்லிட்டான்னா அவர் அந்த இதில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி புது ரூல் கொண்டு வந்தாங்க. இது எப்போன்னா ஒரு தடவை ஆஸ்திரேலியா கூட வந்து இந்தியா விளையாடுறப்ப T20யில் ஜடேஜாவுக்கு இப்போ தான் லாஸ்ட்டில் இருக்கப்ப அடிபட்டுருச்சு, இந்த ஹெல்மெட்டில் பட்டுருச்சுன்னோட அதோட பரவாயில்ல விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்தப்பில் ஃபீல்டிங் அவர் வரல. அவர் போய் சஹால் வந்தார். சஹால்னால் இப்போ அடுத்தப்பில் வந்து பவுலிங் தான் பண்ணுவார் ஜடேஜா. ஸோ நல்லாவே 4 ஓவர் போடுவார். அதனால் அதே மாதிரி வந்து ஸ்பின் பவுலர் சொல்லி சஹாலை சேர்த்தாங்க. அந்த மேட்ச்சில் வந்தது. அதே மாதிரி இப்பயும் வந்து வந்தாங்க. இதில் வந்து என்ன பிரச்சனைனா இப்போ வந்து துபே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்ட்னாலும் ஃபுல்லாக ஹர்திக் மாதிரி கிடையாது. ஃபுல்லாக வந்து பவுல் பண்ண மாட்டார். எப்பயாவது தேவைன்னா பவுல் பண்ணுவார், இல்லைனா பவுல் பண்ண மாட்டார். அது மாதிரி தான் அவர். அப்படிங்கிறப்ப ஆனால் வந்து ஹர்ஷித் ராணாங்கிற ஃபுல் டைம் பவுலர், நல்லா ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அப்படிங்கிறப்ப எப்படி அவர் சேர்த்தாங்க, அவங்க இங்கிலாந்து டீம் எல்லாருக்குமே ரொம்ப நிறைய ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. எல்லாமே நிறைய பேர் அவங்க அந்த எக்ஸ் பிளேயர்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட்லருக்கு சுத்தமாக உடன்பாடே கிடையாது. அவர் ஒத்துக்கல. ஆனால் ரெஃபரி சொல்லிட்டாருன்னா பேசாம அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஃபஸ்ட்டு வந்து ரமன்தீப் சிங் தான் வந்திருக்காரு. வந்துட்டு அவர் வந்து இவர மாதிரி ஆல்ரவுண்டரு. அதே மாதிரி வந்து வந்திருக்கிறாரு. வந்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. ஏன்னா ரெடி ஆகலன்னு சொல்கிறாங்க. நம்ம பவுலிங் கோச் வந்து மார்க் வார்க்காரில் அவர் சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது மாதிரி வந்து அவங்க கன்கஷன் இவருக்கு வந்து அடிபட்டிருக்கு. கொஞ்சம் ஹெல்மெட்டில் வந்து பட்டுருச்சு யாருக்கு, துபேக்கு. அப்படிங்கிறப்ப அங்கே போய் வந்து தலை வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும், அதிர்ச்சியாக இருக்கணும். டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு சரி விளையாட முடியாது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் வந்து நாங்கள் கன்கஷன் சப்ஸ்டியூட் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருங்கிறப்ப ரமன்தீப் சிங் அண்ட் ஹர்ஷித் ராணா 2 பேரையும் எடுத்து கொடுத்துக்கிறாங்க. அதில் வந்து அவங்க ஹர்ஷித் ராணா செலக்ட் பண்ண மாதிரி யாருன்னா ரெஃபரி யாருன்னா ஜவஹர் ஸ்ரீநாத், நம்ம
இந்தியா பவுலர் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் தான் செலக்ட் பண்ண மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து சாரி மார்க்வா இல்லை, மார்னி மார்க்கல் சொல்லியிருக்கிறார். அவர் தான் நம்மளுக்கு பவுலிங் கோச். மார்னி மார்க்கல் அவர் சொன்னார். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரமன்தீப் சிங் வந்தார். வந்துட்டு எதுனா இவர் ரெடி ஆகலை, இவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். ஏன்னா ஹர்ஷித் ராணா வந்து சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரியும், அவர்கிட்ட போய் சீக்கிரம் ரெடியாகு, நீ தான் வந்து கன்க்ளூஷன் சப்ஸ்டிடியூட் அப்படின்னு சொன்ன மாதிரியும் சொல்கிறாங்க. அது வரைக்கும் வந்தாரா, அதெல்லாம் அவர் வர கொஞ்சம் லேட் ஆகுங்கிறனால ரமன்தீப் சிங் கொண்டு வந்துட்டாங்களோ, ஏன்னா 11 பிளேஸ் இருக்கணும்ல. அதனால ரமன்தீப் சிங் வந்து ஒரு டைமிங் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கொண்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு ரமன்தீப் சிங் தான் வந்தார். அதுக்கப்புறம் கமெண்டேட்டர்ஸ் கூட சொன்னாங்க ரமன்தீப் சிங் வரதான் கரெக்டு. ஏன்னா துபே வந்து பெரிய பெரிய பவுல் பண்ண மாட்டார், கொஞ்சம் தான் தேவைன்னா கொஞ்சம் தான் பவுல் பண்ணுவார். அப்படிங்கிறப்ப அவருக்கு ஈக்குவலாக ரமன்தீப் சிங்னா பரவாயில்ல, பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு நல்ல ஒரு மெயினாக பவுலரை கொண்டா சேர்த்து சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசினாங்க. கமெண்டேட்டர்ஸ் கூட அப்படி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஹர்ஷித் ராணா வந்திருக்காரு. பட்லர் என்ன சொன்னார்னா, இது வந்து ஒத்துக்க முடியாது. ஏன்னா நான் வந்து பவுலிங்க்கு ஹர்ஷித் ராணாவை பார்த்தோன்னா எதுக்கு இவர் வராரு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். பவுல் பண்ண வந்தப்ப அப்போ வந்து இவர் தான் வந்து கன்கஷன் சப்ஸ்டிடியூட் அப்படி சொன்னாங்க. அது எப்படி இதில் வந்து சுத்தமாக வந்து ஒரு 25-30 கிலோமீட்டர்ஸ் கூட வீச மாட்டார் துபே. இவர் 140 வீசுறவர். அதே மாதிரி இவர் நல்லா பேட் பண்ணார், அவரால் பேட்டே பண்ண முடியாது. எப்படி வந்து இது லைக் ஃபார் லைக் அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறார். யார் நம்ம பட்லர் கேட்டிருக்காரு. அவர் கேட்குறதும் கேட்டான். அதுக்கப்புறம் நம்ம இதுகிட்ட போய் அம்பையர்கிட்ட போய் பேசியிருக்கிறாரு. எப்படி இது சரிப்பட்டு வரும், இது லைக் ஃபார் லைக்கே கிடையாது, அவருக்கு ஈக்குவலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, அதாவது வந்து இவங்க கொண்டு வர அந்த பிளேயர் வந்து கன்கஷன் சப்ஸ்டிடியூட் எப்படின்னா அவங்களால எக்ஸ்ட்ரா வந்து பலன்லாம் கிடைக்கக்கூடாது டீமுக்கு. முதல்ல இருந்தவர் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதுதான் வழிய எக்ஸ்ட்ரா. இப்போ வந்து ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டா அதுக்குள்ள நல்ல பவுலரை கொண்டாந்து சேர்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி. அதே மாதிரி ஒரு பவுலர் அவுட் ஆகிட்டா அதனால பேட்ஸ்மேன் பேட் பண்ணுற போகிறப்ப அந்த பேட்ஸ்மேனை கொண்டாந்து சேர்த்தா சரி கிடையாது. அது மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா பலன்லாம் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் அந்த பலன். அது மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன். அப்படிங்கிறப்ப இது எப்படி ஈக்குவலாக இருக்க முடியும்னு கேட்டேன். அம்பையர் என்ன சொல்கிறேன், இது வந்து ரெஃபரி எடுத்த முடிவு தான் அப்படி சொன்னால் நான் ஒன்றும் பேச முடியாது அதுக்கு சொல்லி. ஏன்னா என்கிட்ட யாரும் டிஸ்கஸும் பண்ணல, ஒன்றும் சொல்லவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்லேயும் அதான் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து சரியே கிடையாது, இது வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து ஜவஹர் ஸ்ரீநாத்தை நான் கேள்வி கேட்பேன், என்னன்னு சொல்லி கேட்பேன், அவர் எனக்கு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. நாங்களும் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இம்பேக்ட் பிளேயர்னு சொல்லி ஐபிஎல் இருந்து பார்த்தீங்களா, அதாவது இந்த பக்கம் பேட்டிங் ஒருத்தர் அடுத்த பவுலிங்க்கு மாதிரி அது மாதிரி இருக்குது. இது இப்போ ஸோ பேட்டிங்க்கு அவர் வந்த மாதிரியும் பவுலிங்க்கு வந்து ஹர்ஷித் ராணா வந்த மாதிரி இம்பேக்ட் பிளேயர் மாதிரி அந்த ரூல் மாதிரி இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு கோவத்தில், பட்லர் நானும் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து டீம் அனௌன்ஸ் பண்ணுறேன், 12 பேரை நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ என்ன அர்த்தமாகுதுன்னா 11 பேர் தான் விளையாடணும், ஆனால் ஒருத்தர் அடுத்தப்புல விட்டுட்டு 12வது இன்னொருத்தர் கொண்டு வரமா நானும் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். நான் ஜவஹர் ஸ்ரீநாத்தை வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இதாங்க மேட்ரு. இது வந்து கரெக்டாக தப்பா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க நம்ம தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அவருக்கு ஈக்குவல் ஹர்ஷித் ராணா இல்லைன்னு சொல்ல. இன்னொன்று பாருங்க, ஹர்ஷித் ராணா வந்து இது 3 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. அந்த 3 விக்கெட் அவர் எடுக்க வந்தால் கூட தெரிஞ்சிருக்காது, இல்லை ஒரு விக்கெட்டோட போயிருந்தா கூட தெரிஞ்சிருக்காரு. 3 விக்கெட் எடுத்து நம்ம இந்தியா வின் பண்ணுறதுக்கு மெயினாக அவரும் ஒரு காரணம். ஏன்னா ஏன்னா விக்கெட்டு விழாமல் இருக்கிற சமயத்தில் அடிக்கிறப்பெல்லாம் அவர் வந்தால் விக்கெட் எடுத்தார், அவரும் விக்கெட் எடுத்தார். ஸோ அவர் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த அளவு வந்து துபேல அந்த அளவு விக்கெட் எடுத்துருப்பாரான்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு. அதுதான் ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. இதுக்கு என்னென்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஜெயிக்கணும் இந்த மேட்ச்னு சொல்லி அவ்வளோதான் வந்தோம், ஆனால் இது மாதிரி நடந்துருச்சு, இது வந்து சரியே கிடையாது அப்படி சொல்லி பட்லர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இந்த மேட்ச் தோற்றுருந்தா கூட அடுத்த மேட்ச் ஜெயிச்சு சீரிஸ் ஜெயிச்ச மாதிரி ஆகும். இல்லை அடுத்த மேட்ச் நம்ம ஏதாவது தோத்துட்டோம்னு வச்சுங்களேன், இப்போ அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்க 2 மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க, 3 மேட்ச்சு. ஸோ நம்ம மொதல் மேட்ச்சில் அவங்க ஜெயிச்சிருந்தா சீரிஸ் ஜெயிச்சிருப்போம் மாதிரி அவங்க நினப்பு வரும். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிட்டா அந்தளவு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து எப்படி சரியாகும்னு தெரியல. அவங்க சொல்கிற மாதிரி கன்கஷன் சப்ஸ்டிடியூட் வந்து எப்படி வந்து இது ஈக்குவலாக இருக்கும்னு தெரியல. எப்படி ஹர்ஷித் ராணா வந்து ஜவஹர் ஸ்ரீநாத் வந்து செலக்ட் பண்ணான்னு தெரியல. இல்லை ஒரு விக்கெட்டே எடுக்காமல் இருந்தால் கூட பிரச்சனை வந்திருக்காது, ஒரு விக்கெட் எடுத்தாலும் பிரச்சனை வந்திருக்காரு. ஏன் அப்படி போட்டாங்கன்னு தெரியல. இதுதாங்க பெரிய இதாக நடந்துட்டு இருந்தது. ஏன்னா ஒரு 4 ஓவர் போட்டு 4 ஓவரும் போட்டிருக்கிறாரு ஹர்ஷித் ராணா, போட்டுட்டு 3 விக்கெட்டும் வந்து எடுத்துக்கிறாரு. அதுதான் மெயினிங்கே. ஸோ இது வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதாங்க இதான் வந்து நாளைக்கு வந்து மேட்ச் நடக்குது. மும்பையில் வந்து 5th மேட்ச் ஃபைனல் நடக்குது. இதுக்கப்புறம் ஓடிஐ தான் ஆரம்பிக்க போகுது. இதில் வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த இஷ்யூ வந்து பெருசாக இருக்குது. ஜவஹர் ஸ்ரீநாத் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் நமக்கு தெரியும். அதான் இது வந்து ஆனால் மேட்ச் வந்து உண்மையிலேயே வந்து துபேவும் ஹர்திக் பாண்டியாவும் அடித்து சூப்பராக விளையாண்டாங்க. அதே மாதிரி வந்து அவங்க ஃபஸ்ட்டே நல்லா அடிக்க ஆரம்பித்தோன்னு விக்கெட் போகாதோ என்னடா அப்படி அடிக்கிறாங்களேன்னு பார்க்குறப்ப பிஷ்னாய் வந்து அழகாக விக்கெட் எடுத்தார். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து ப்ரூக் அடிச்சப்போ அவர் விக்கெட்டையும் எடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக 15 ரன் டிஃபென்ஸில்
அழகாக நம்ம ஜெயிச்சிட்டோம். இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.